ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தின் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையினுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வல்லமை பூர்ணமாய் விளங்கும்படி எங்களையும் எங்களுடைய சகல முயற்சிகளையும் ஆண்டவரை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதையும் இனி வரக்கூடிய வேளையில் உம்முடைய மகிமை எங்கள் கர்த்தாவை நடுவிலே பிரத்யேகமாய் காணப்படுகிறதையும் நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லவும் எல்லா விதமான வழிகளையும் ஆண்டவராக தேவன் வாய்க்கப்படுகிறதை நாங்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் காணவும் கர்த்தாவை நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்படுகிறதை பிரத்யேகமாய் கண்டு உணர நீரை கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமி தனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏதோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த அவபக்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும்
கண்டு புலம்பிடுமே. ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மாள, அன்பரம் இயேசுவே ஜெயம் சிறக்க. வாயில் இருபுறம் கருக்குள்ள, வாழால் நெருப்பாக யுத்தம் செய்வார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும், கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தொடங்கும் முன் மத்திய வானம், சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே.
வந்திடுமே. வானில் காகளும் முழங்கிடவே வாஞ்சையோடு பறந்திடுவோ. வானில் காகளும் முழங்கிடவே வாஞ்சையோடு பறந்திடுவோ. இப்புவி துன்பங்கள் மறைந்திடுமே, இயேசுவின் ராஜ்யம் நெருங்கிடுதே. இப்புவி துன்பங்கள் மறைந்திடுமே, இயேசுவின் ராஜ்யம் நெருங்கிடுதே. ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் வாரும் இயேசுவே. ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் வாரும் இயேசுவே. கண்மலை வெடிப்பினில் உத்தமியாய் கரைகள் திரைகள் அகற்றிடுவோ. கண்மலை வெடிப்பினில் உத்தமியாய் கரைகள் திரைகள் அகற்றிடுவோ. கற்புள்ள கன்னியாய் விழிப்புடனே அவர் வரும் வேளைக்காய் காத்திருப்போ. கற்புள்ள கன்னியாய் விழிப்புடனே அவர் வரும் வேளைக்காய் காத்திருப்போ. ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் வாரும் இயேசுவே. ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் வாரும் இயேசுவே. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த மகிபன் உரைத்த வாக்கின்படி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த மகிபன் உரைத்த வாக்கின்படி. மாசற்ற மணவாட்டி சபையதனை மகிமையில் சேர்க்கவே வந்திடுவார். மாசற்ற மணவாட்டி சபையதனை மகிமையில் சேர்க்கவே வந்திடுவார். ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் வாரும் இயேசுவே. ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் வாரும் இயேசுவே. பாரில் பலியாய் ஜீவன் வைத்தோ, பாடுகள் பாதையில் ஏற்றதினார். பாரினில் பலியாய் ஜீவன் வைத்தோ, பாடுகள் பாதையில் ஏற்றதினார். யாகத்தின் மேன்மையை காத்து கொண்டோ, அவர் போல் மாறியை பறந்திடுவார். தியாகத்தின் மேன்மையை காத்து கொண்டோ, அவர் போல் மாறியை பறந்திடுவார். ஆமீன் அல்லேலூயா, ஆமீன் வாரும் இயேசுவே.
ஆமென் அல்லேலூயா ஆமென் வாரும் இயேசுவே. மகிமையின் நாளும் நெருங்கிடுதே, மணவாளன் சத்தமும் கேட்டிடுதே. மகிமையின் நாளும் நெருங்கிடுதே, மணவாளன் சத்தமும் கேட்டிடுதே. மகிழ்ச்சியின் நிறைவை அனுபவிக்க ஆயத்தம் தீவிரம் அடைந்திடுவோம். மகிழ்ச்சியின் நிறைவை அனுபவிக்க ஆயத்தம் தீவிரம் அடைந்திடுவோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயா ஆமென் வாரும் இயேசுவே. வானில் காகளம் முழங்கிடவே வாஞ்சையோடு பறந்திடுவோம். வானில் காகளம் முழங்கிடவே வாஞ்சையோடு பறந்திடுவோம். இப்புவி துன்பங்கள் மறைந்திடுமே, இயேசுவின் ராஜ்யம் நெருங்கிடுதே. இப்புவி துன்பங்கள் மறைந்திடுமே, இயேசுவின் ராஜ்யம் நெருங்கிடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் வாரும் இயேசுவே. ஆமென் அல்லேலூயா ஆமென் வாரும் இயேசுவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மையான காரியங்களை தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆவியானவராக கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் வசனத்தின் ஆழ்ந்த காரியங்கள் யாவற்றையும் கற்று உணரும்படியாக பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாகவே கற்று உணர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எழுந்து நின்று 100வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். எல்லாரும் இணைந்து நன்றி 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 நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைவிடா தெய்வமே,
கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த காலை வேளையிலே புதிய கிருபைகளை நமக்கு தந்து, புதிய இரக்கங்களை தேவன் நமக்கு தந்து, நம் நடுவிலே அசைவாடி தம்முடைய மகிமையான இரக்கங்களை அவரே நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும்படியான திறந்த வாசலை உருவாக்கி தந்தார். அவருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். எத்தனை நன்மைகளை எங்களுக்காக செய்து முடித்தீர் ஆண்டவரே, எத்தனை மகிமைகளை நீர் எங்களுக்காக உண்டாக்கி தந்தே. உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் தேவனாக, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் நல்ல கர்த்தராக
எங்களுக்கு துணையாய் நிற்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபைகளுக்காக காத்திருந்த எங்களை நீர் வெட்கப்படுத்தாமல் உம்முடைய மகிமையான அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருடைய நாமத்தினால தேச அரங்குல காணப்படக்கூடிய பெரிய பெரிய பயங்கரமான கொள்ளை நோய் கிருமிகளின் தாக்குதல்கள், குரங்கம்மை நோய் என்கின்ற நோய் தீவிரமாய் தாக்கிக் கொண்டு வருகிறதாக செய்தி குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு அதிகாலை வேளையில 7.2 ரிக்டர் அளவாக பயங்கரமான நிலநடுக்கம் பூமியின் ஆழத்தில் உருவாக்கப்பட்டு ஒருவேளை சுனாமி வருமோ என்று சொல்லக்கூடிய அச்ச உணர்வோடு மெய்யாகவே காணப்படக்கூடிய ரஷ்ய தேசத்தினுடைய காணப்படக்கூடிய மக்களுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒவ்வொரு இடங்கள்ல வன்முறைகள், கலவரங்கள், உயிர் பலிகள், உயிர் சேதங்கள் என்று சொல்லி பல நிலைகள்ல இறப்பின் விகிதங்கள் அதிகமாக்கப்பட்டு கொண்டே வருகிறதை கண்கூடாக நீங்களும் நானும் கண்டு கொண்டு வருகிறோமே. கர்த்தர் உண்டாக்கின தேசம், கர்த்தராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய ஜனங்கள், அவர்களுக்காகவே தேவன் தம்முடைய ஜீவனை தந்தாரே. இந்த ஜீவனை பெற முடியாதவர்களாய் எத்தனை மக்கள் அழிவை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறார்கள் என்று பாருங்கள். மரண விளிம்பிலே காணப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஜீவனை தந்து கர்த்தரே ஜீவனின் அதிபதி என்பதை எல்லா ஜனங்களும் தங்கள் வாழ்க்கையிலே கண்டு உணரும்படியாக இனி ஒரு முறை இயற்கையினம் மூலமாய் வரக்கூடிய அழிவுகளோ, மகா பெரிய கொள்ளை நோய் தொற்றுகளின் மூலமாய் வரக்கூடிய அழிவுகளோ, இன்னும் பெரிய பயங்கரமான நாச மோசங்களோ தேச எல்லைகளிலே கடந்து வராதபடி கர்த்தருடைய இரக்கம் தேச எல்லைகளிலே காணப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாய் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஒரு பக்கத்துல குளிரினால் மறிக்கக்கூடிய மரணத்துடைய மக்களுடைய நிலைகளை நாம் கண்கொண்டு பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல இன்றைக்கு காலை செய்தி குறிப்புகள் நமக்கு சொல்கிறது, அந்த தேசத்துல மக்களால் வாழ முடியாம அந்த சூரியனானது தகிக்கக்கூடிய வெப்பத்தினால நிறைய மக்கள் இந்த உஷ்ணத்தினால மரித்து போனதாக செய்தி குறிப்புகள் நமக்கு சொல்கிறது. ஒரு பக்கத்துல இயற்கையினுடைய பேரழிவுகள், இன்னொரு பக்கத்துல வெப்பத்தினாலே பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நிலை. இந்த மாதிரி இயற்கையினுடைய மாறுபட்ட காரியத்தின் நிமித்தமாக மனுக்குலம் எல்லாம் ஒட்டு மொத்தமாய் அழிவை நோக்கி கடந்து போகிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அழிவுகளிலே நின்று தேச எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக இனி ஒரு இயற்கை பேரிடர் அந்த அழிவுகளும் இடர்களும் உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய கிருபை தேசத்தை காக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக ஊக்கமான மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் உண்டாக்கின உம்முடைய நாடுகள், நீர் உண்டாக்கின அந்த தேசம், பூமியை கர்த்தர் நீர் பார்த்து பார்த்து உருவாக்கினீர். மனிதர்களை கர்த்தர் நீர் பார்த்து பார்த்து சிருஷ்டித்தீர் கர்த்தாவே. என்றாலும் கூட அவர்கள் பாவம் செய்ததுனால இத்தனை வித கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பெரிய இடர்பாடுகள் தேசங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோமே. என்றாலும் பாவங்களை மன்னித்து அவர்களுடைய அழிவிலே நின்று அவர்களை பாதுகாக்கும் கர்த்தருடைய இரக்கம் இந்த நாளிலும் எங்கள் உலகளாவி இயேசுவின் நாமத்தினால் கடந்து வர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இனி ஒரு முறை இயற்கையினுடைய பேரழிவுகள் தேச எல்லைகளிலே கடந்து வராதபடி கர்த்தருடைய கிருபை தேச எல்லைகளை காக்கும்படிக்காக இயற்கையினால் வரக்கூடிய சீற்றங்களோ, கொள்ளை நோயினால் வரக்கூடிய அழிவுகளோ, இன்னும் அநேக விதமான நிலச்சரிவுகளின் மூலமாய் வரக்கூடிய ஆபத்துக்களோ மக்களின் உயிர்களை பலியாக்கி விடாதபடி உம்முடைய கிருபையினால் மனு குலத்தை கர்த்தர் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து இனி இப்படிப்பட்ட சேதங்களின் மூலமாய் மக்களுடைய அழிவினுடைய நிலைகள் காணப்படாதபடி கர்த்தருடைய கிருபை அவர்களை பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தரில் அங்கீகரித்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு இந்த காணிக்கையை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் கர்த்தரீர் அங்கீகரித்து அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக மகிமையான காரியங்களை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று படைக்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் இவைகளை உம்முடைய நாமத்திற்கென்று படைத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறுப்பேனோ உமது அன்பை, நான் மறுப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நானும் அழுதேனையா, மறந்தீரோ என்று நானும் அழுதேனையா. மறுப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறுப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறுப்பேனோ உமது அன்பு, நான் மறுப்பேனோ உமது அன்பு. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே.
ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறுப்பேனோ உமது அன்பை, நான் மறுப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படிக்கும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். அதற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் வல்லமையும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று கொடுத்த உம்முடைய பிள்ளைகளோடு கூட துணையாய் நிற்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்ததைப் போல கோடி மடங்கு அவர்கள் எல்லைகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் வியாபிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை நீர் அவர்களுக்கு தந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமையான ஆசீர்வாதங்களை அவர்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று படைத்து உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை துணையாய் நிற்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணி கொண்டு வருகின்றார். பலவிதமான சீர்கெட்ட காரியத்தின் அந்த சூழ்நிலைகளை விட்டு நாம் விலகி கடந்து போக வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வாக்கு. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தின் துவக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த துவக்கத்தில் நல்ல முறையிலே ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டோம். நல்ல முறையில் அபிஷேகத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர துவங்கிற்று. எல்லா விதமான பழுதுகளையும் நீக்கக்கூடிய ஒரு மக்களாக தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகும்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானத்தின் ஊடாக எல்லா விதமான காரியங்களையும் ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம பயணத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிச்சோம். ஆனால் வழியில நிறைய விதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பித்த பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை அறியாத ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிச்சதுனால தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகக்கூடிய நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு காலத்துல ஆவிக்குரிய நிலை என்று சொன்னால் நம்மை அறியாத ஒரு வைராகியம், நம்மை அறியாத ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த விஷயம் சொன்னா அதிலே தீவிரம் காண்பிக்கக்கூடிய ஒரு நிலை. நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களிலே அநேக விதமான கன்வென்ஷன் கூட்டங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில், மற்றவங்க நடத்தக்கூடிய கன்வென்ஷன் கூட்டங்களில் நாங்கள் பங்கு பெறும்படிக்காக கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டம் முடிந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த சபையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், சபையில இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இந்த மாதிரி வெளியுள்ள இருந்து பயணத்திலே அந்த கூட்டத்திலே பங்கு பெறும்படியாக வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு இணைந்து இரவெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதை பார்த்திருக்கிறோம். ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து அவங்க ஜெபிப்பாங்க. அடுத்த நாள் கூட்டம் நல்ல முறையில் காணப்பட வேண்டும், கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும், நிறைய இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் வல்லமை உருவாக்கப்பட வேண்டும், தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனுக்காக திறப்பில் நின்று அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அவ்வளவு மேன்மையான ஒரு மகிமையான ஒரு வார்த்தையாய் காணப்பட வேண்டும். அதுல ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக, வாலிபர்கள் தனியாக, அது மட்டும் இல்லாம இந்த பெண்களாக காணப்படக்கூடியவர்கள், ஆண்களாக காணப்படக்கூடிய ஒவ்வொரு குரூப்பா அவங்க பிரிந்து போய் இரவெல்லாம் சில நேரங்கள்ல நள்ளிரவு 2 மணிலாம் ஆயிரும். அந்த மாதிரியெல்லாம் ஜெபத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய காலங்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஜெபம் என்றால் என்ன விலை என்று கேட்கக்கூடிய அளவிற்காக வேற மார்க்கம் இல்லை, வழி இல்லை. ஆகவே நாங்கள் ஜெபிக்க வருகிறோமே தவிர உண்மையான ஒரு மன விருப்பம், மன வாஞ்சி நம்முடைய வாழ்க்கையில காணப்படல. ஒரு காலத்துல ஆண்டவராகிய தேவன் என்றால் நெருப்பாய் பற்றி எறிய துவங்கினோம். கர்த்தருடைய காரியம் என்றால் அத்தனை ஒரு வல்லமையான ஒரு வாஞ்சை, தேவனுக்காக எதையாச்சும் நான் செய்யணும், எதையாச்சும் நான் சாதிக்க வேண்டும், எதையாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக நான் கடந்து போகணும், கர்த்தருக்காக ஒரு துரும்பையாகிலும் நான் எடுத்து போட வேண்டும். இது நம்முடைய ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு வாஞ்சை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, நமக்கு இந்த வேலையை கொடுக்காம இருந்தா பரவாயில்ல, நம்ம சும்மா வந்தோம் எதிர்த்து போனோம் அந்த லெவல்ல இருந்தா போதுமே தவிர நான் ஏன் இன்னும் தீவிரமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்? இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே சில விதமான சீர்கெட்ட நிலைகள் வர ஆரம்பிக்கிறது உண்டானால், நம்மை அறியாமல்
கிறிஸ்துவை விட்டு நாம் மெய்யாகவே சோரம் போன ஒரு மக்களாக, பிரிந்து போகும் ஒரு மார்க்கத்தாரராக, தனித்து அலையும் ஒரு மக்களாக, தேவனுடைய சகல விதமான ஆளுமைக்குரிய காரியங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு மக்களாக, எனக்கு எல்லா விதமான காரியத்தையும் ஆசரிக்க எனக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை நான் நடத்துகிறதுக்கு எனக்கு போதுமான அறிவு எனக்கு இருக்கிறது, எனக்கு தெரியும். என்னுடைய குடும்பத்தை பராமரிக்க எனக்கு அறிவு உண்டு. எனக்கு என்னுடைய தேவைகளுக்குரிய காரியங்களுக்காக நான் வேலைக்கு போனா எல்லா விதமான சம்பாத்தியங்களும் எனக்கு வந்துடும். ஆகவே இந்த மாதிரியான காரியங்களை அடிப்படையாக வைத்து மக்களுடைய மனம் கர்த்தராகிய தேவனை சாகுகிறதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்னிட்டு போகக்கூடிய நிலைகளை இந்த நாட்களில் நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கும். ஒரு நாள்ல கர்த்தர் என்று சொன்னால் வைராகியமாய் எரிந்த மக்களுடைய நிலைகளெல்லாம் இப்பொழுது அணைந்து போன ஒரு மக்களை போல, அவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட வைராகியத்துல 1% கூட உங்களால பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்மை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகக்கூடிய விளக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் வரக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. கர்த்தருடைய வசனத்துல ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு வாக்கியம் ஒன்றை விதமாய் சொல்லுகின்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நம்முடைய வழிகள் கர்த்தராகிய தேவனால் துவங்கப்பட்ட வழிகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும், நம்முடைய கிரியைகள் கர்த்தராகிய தேவனால் துவங்கப்பட்ட கிரியைகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும், பல நேரங்களில் சீர்கேடுகள் நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த சீர்கேடுகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, முன்பு போல ஆண்டவராகிய தேவனோடு கூட நெருங்கின ஒரு ஐக்கியம் கொள்ள முடியாது. அவனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறத பார்க்கும். அவன் ஆண்டவராகிய தேவனுக்கென்று காண்பித்த ஆரம்ப நாட்களில் காண்பித்த அந்த வைராக்கியம், ஒரு காலத்துல நான் கூட அதை ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல காண்பித்த வைராக்கியத்தினுடைய அளவு கூட என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஜெபம் என்று சொன்னால் நெருப்பாய் பற்றிய துவங்கின அந்த நாட்கள், கர்த்தருடைய சமூகத்திலே ஜெப அறைக்காக நாங்கள் எங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு ஜெப அறை தான் உண்டு. அந்த அறைக்காக நாங்கள் போராடுகிறது வழக்கம். ஒருத்தர் உள்ள போயிட்டு ஜெபம் உள்ள போய் அந்த ரூமை லாக் பண்ணிட்டாங்கன்னா ஏறக்குறைய 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. உடனே வெளியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறது வழக்கம். கர்த்தாவே, நாங்களும் அந்த ரூம்ல போய் உட்கார்ந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும், அதற்கு உரிய வழிமுறைகளை எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அவர் நீங்க எப்படியாச்சும் நீங்க சீக்கிரமா நீங்க அந்த ஜெபத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் முடிவடைய பண்ணி வெளியே அனுப்புங்க, நாங்கள் போய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாங்கள் ஊக்கமாய் ஜெபித்த காலங்கள் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நமக்கு ஜெபிக்கிறதுக்கு போதுமான எல்லா விதமான சூழ்நிலைகளும் காணப்பட ஆரம்பிச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க மனம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வசதியே இல்லை, ஆனால் ஜெபிக்கக்கூடிய தீவிரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இப்ப ஜெபிக்கிறதுக்கு பலவிதமான வசதிகளை கர்த்தராக தேவன் தந்திருந்தாலும் உங்களாலும் என்னாலும் ஜெபிக்க முடியல. ஒரு காலத்தில் ஊழியத்துல போகக்கூடிய நேரத்துல பலவிதமான பாடுகள், அடிகள், வேதனைகள், துக்கங்கள், மனஸ்தாபங்கள், அநேக விதமான கஷ்டங்கள். இந்த மாதிரி சபையினுடைய காரியத்திலே கூடி வரக்கூடிய விஷயத்திற்கு போகிறேன்னு சொன்னாலே அடிக்கவும் துன்பப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் அதெல்லாம் மீறி கடந்து வந்த காலங்கள் போக இன்றைக்கு சர்வசாதாரணமா நம்ம லீவு போட்டு உட்கார ஆரம்பிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எளிதாக ஒரே ஒரு விஷயத்தை நாம் சொல்ல முடியும். நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் சீர்கட்ட நிலைமை உள்ள வந்துருச்சு. அதனாலதான் முன்பு போல கர்த்தராகிய தேவனை என்னால் நேசிக்க முடியல. கர்த்தருக்குன்னு எதையாச்சும் செய்யணும்னு சொல்லக்கூடிய வாஞ்சை என்னுடைய வாழ்க்கையில வரல. ஜெபிக்கிறதுன்னு சொன்னா ஒரு கடமைக்காக, ஊழியம் என்றால் ஒரு கடமைக்காக, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடமைக்காக. உங்களுக்கே நல்லாவே தெரியும், நான் ஆரம்ப நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள் துவங்கி என்னுடைய ஊழியத்தினுடைய ஒவ்வொரு காலத்திலும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, 10 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் 10 மணிக்கு கர்த்தர் வந்துருவார். நானே சொல்லியிருக்கிறேன், நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். 10 மணிக்கு கர்த்தராக தேவன் வரக்கூடிய கர்த்தரை நீங்களும் நானும் மெய்யாகவே காத்திருக்க வைத்து 11 மணிக்கு 12 மணிக்கு நம்ம வந்தோம்னா கர்த்தருடைய மனம் எவ்வளவு தூரம் விசனம் அடையும் யோசிப்பாரு. இதுக்கு என்ன காரணம்? ஒரு காலத்தில் நீங்களும் நானும் கர்த்தரை சந்திக்க தீவிரமாய் மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய காரியம் என்றால் 10 மணிக்கு ஆராதனை சொன்னா 9 மணிக்கு உள்ள வந்து உட்கார ஆரம்பிச்சோம். ஆனால் இன்றைக்கு காலம் தாழ்த்தி வருகிறதற்கு அதுக்கு நிறைய நம்ம சாக்கு போக்குகள் எல்லா விதமான காரியத்தையும் சொல்றோம். அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு ரீசன் தான், நீங்களும் நானும் நம்மை அறியாமல் கர்த்தராகிய தேவனை விட்டு எங்கோ விலகி போகக்கூடிய சீர்கட்ட பகுதிகள் உள்ள வந்துருச்சு. இந்த காரியம் உள்ள வர ஆரம்பிக்கும் போதுதான் நான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நான் சாக்கு போக்குகளை சொல்லுகிறேன்.
நான் செய்யக்கூடிய பாவத்திற்கு நான் சாக்கு போக்குகளை சொல்கிறேன். இதெல்லாம் நான் மெய்யாகவே விருப்பப்பட்டு நான் செய்யல ஐயா. இவைகள் எல்லாம் என்னுடைய பலவீனத்தினால் உருவாக்கப்படுகிறது, அவ்வளவுதான். மற்றபடி வேற மார்க்கம் ஒண்ணுமே இல்லை. இதற்கு நான் சாக்கு போக்கு சொல்கிறதற்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். இந்த பலவீனத்தை ஒத்துக்கொள்ள முடியாமல் இவைகளுக்கு நீங்களும் நானும் காரணம் புகட்ட ஆரம்பித்தாலே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக தேவன் அருவருக்கக்கூடிய சீர்கெட்ட பகுதி உள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஒய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு பல விதமான சீர்கெட்ட நிலைகளை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று அழைக்கப்படக்கூடியவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி ஒரு சின்ன ஒரே ஒரு அவுட்லைனாக சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு ஆவிக்குரிய மனுஷன்னா அவன் ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட்ட காலம் துவங்கி வர வர அவன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே அவன் எல்லைகள் விருத்தியாக்கப்பட்டுக் கொண்டே வர ஆரம்பிக்கிறான். அவன் தன்னுடைய பலத்தை பெருக்குகிறான், தன்னுடைய ஞானத்தை பெருக்குகிறான், தன்னுடைய ஆவிக்குரிய உணர்வை பெருக்க ஆரம்பிக்கின்றான், ஆண்டோரோடு வைக்கக்கூடிய ஐக்கியத்தின் மேன்மைகளை அதிகரிக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். இன்னும் கர்த்தராகிய தேவனை நெருங்கி சேர வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். யாராச்சும் ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஏதாகிலும் ஒரு குற்றத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் குற்றம் சொல்லக்கூடிய மனுஷனோடு கூட இவன் போய் நின்று சண்டை போடக்கூடியவனாய் அல்ல, எங்கே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படப்பட்ட குற்றம் இருக்கிறதா என்பதை பற்றி நிதானித்து ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை அந்த குற்றம் இருக்கிறது உண்டானால் தன்னுடைய நிலைகளை அவன் சீராக்கிக் கொள்ள ஆரம்பிக்கும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலை. அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விதமான காரியங்களையும் தொலைத்து பலத்தின் மேல் பலத்தை அதிகரித்து ஆண்டவராகிய தேவனுக்குள் காண்பிக்க வேண்டிய வைராகியத்தின் நிலைகளை அதிகப்படுத்தி பரிசுத்தத்தை அதிகமாக்கி தேவனுக்கு பிரியமான காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை அதிகரித்து இப்படி பல காரியங்களிலே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே வளர்ச்சியின் ஊடாக அவனுடைய நிலைகள் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மை அறியாமல் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீங்களும் நானும் பல விஷயங்களில் பலவீனப்படுத்தப்பட ஆரம்பிக்கின்றோம். இந்த பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு தைரியசாலியாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதன் பலவீனமான நினைவுகள் அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் அவனுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலத்தை கூட அவனால் பயன்படுத்த முடியாது. அவன் சிந்தனை ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சரீரத்திலே காணப்படக்கூடிய பலத்தை கூட அவனால் பயன்படுத்த முடியாது. வேதத்துல ஆண்டவராக தேவன் என்ன வார்த்தையை சொல்கிறான்னு சொன்னா, என்னை பலவீனப்படுத்தும் கிரியைகள் எங்கெங்கெல்லாம் காணப்பட ஆரம்பிக்கிறது. எதை என்னுடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியல, எதை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே வெற்றி பெற முடியல, பல விஷயங்களில் இந்த ஒரு காரியத்தில் நான் தோற்று போகக்கூடியவனாய் விளங்குகிறேன். எல்லா விஷயத்திலும் நல்லா தான் இருக்கிறேன், எல்லா காரியத்திலும் சரிவர இயக்கத்தின் ஊடாக கடந்து போகத்தான் ஆரம்பிக்கிறேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில என்னை அறியாமல் நான் தோற்று போக ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய ஆவிக்குரிய நிலைகள்ல மற்ற எல்லா விதமான பரிமாணமும் சரியான நிலைகளிலே காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த ஒரு எல்லைகளிலே நான் பலவீனமாய் இன்னும் உணர ஆரம்பிக்கின்றேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எல்லா நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலப்படுத்தப்பட ஆரம்பிச்சாதான் யுத்தத்திற்கு நீங்கள் தகுதியாக்கப்பட்டு பூர்ண புருஷனாய் மாற்றப்படக்கூடிய. ஏதாகிலும் ஒரு பலவீனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் கூட உங்களால் அந்த யுத்தத்தினுடைய முழுமைகளை நிறைவாக்க முடிகிறது இல்லை. ஒருவேளை உங்களுடைய உள்ளத்துல நல்ல ஒரு பலமான சிந்தனை காணப்பட ஆரம்பிக்கிறது, உங்களுடைய எல்லா விதமான தன்மைகள்ல ஒரு பலமான ஒரு நினைவுகள் காணப்பட ஆரம்பிக்கிறது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் பலமான ஆகாரங்களை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆனா பட்டயத்தை தூக்க முடியலன்னு வச்சுங்க, கத்தியை தூக்க முடியலன்னு வச்சுங்க, உங்களை வைத்து கூட என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பலம் மிகுதியாய் காணப்பட ஆரம்பித்தால்தான் நீங்களும் நானும் யுத்தத்திற்கு தகுதியான ஒரு மக்களாக கர்த்தராகிய தேவனால் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில பல விதமான நேரங்களில் பல காரியங்களை நம்ம பலமுள்ளவர்களை போல காணப்பட ஆரம்பித்தாலும் சில பலவீனங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டி இருக்கிறதை பார்க்க முடியும். அவைகளை நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் முற்றிலும் பூரணமடைந்த பரிசுத்தவானை போல முற்றிலும் பூரணமடைந்த புருஷனாக நீங்களும் நானும் மாற்றமடைய முடியும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே எவைகள் எல்லாம் பலவீனமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது என்பதை பற்றி சில ஆழ்ந்த காரியங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகத்துல 77வது அதிகாரம் 7வது வசனம் துவங்கி 10வது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். சங்கீதம் 77வது அதிகாரம் 7 முதல் 10 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ,
இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? 8வது வசனம், அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? 9வது வசனம், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். 10வது வசனம், அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தரை பத்தி பலவிதமான தவறான அபிப்பிராயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நம்முடைய பலவீனம். சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உடனுக்குடன் பதில் உத்தரவு தராதவராய் அவைகள் எல்லாவற்றையும் நிறுத்தி வைக்கிறத பார்க்க முடியும். சில விஷயங்களுக்கு கர்த்தராகிய தேவன் உடனே அந்தந்த காரியங்கள் யாவற்றையும் சந்திக்கும் ஒரு தேவனாய் வர ஆரம்பித்து விடுவார். சில காரியங்களை ஆண்டவராகிய தேவன் தடுத்து நிறுத்தி சில காலங்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் தராமல் தாமதப்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உடனே நம்முடைய மனசுல என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறோம்? கர்த்தராகிய தேவன் எல்லா விதமான நிலைகளையும் மறந்து போயிட்டாரா? தேவனுடைய இரக்கங்களை ஆண்டவராகிய தேவன் அடைத்துக் கொள்ள ஆரம்பிச்சிட்டாரா? கர்த்தராகிய தேவனுடைய கிரியைகள் எல்லாம் முடிந்து போக ஆரம்பித்து விட்டதா? தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் மெய்யாகவே காலங்கள் தோறும் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தேன் என்றாலும் கூட தன்னுடைய நித்திய கிருபைகளை என் மேல் ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்காமல் அவைகள் எல்லாவற்றையும் தடுத்து போட துவங்கி விட்டாரா என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையிலே யோசிக்க ஆரம்பித்தால் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முதல் தரமான பலவீனம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். வேதத்தில் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். அவர் ஆரம்ப நாட்களில் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் கூட. அவர் ஆரம்ப நாட்களில் எப்படிப்பட்ட ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினாரோ, நம்முடைய குறைவுகளை கண்டும் காணாதவரை போல காணப்படாமல் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு உதவிகளை செய்யும் கர்த்தராக ஆரம்ப நாளில் ஆண்டவராக தேவன் எப்படி காணப்பட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் கூட. அவருடைய நினைவுகள், அவருடைய தோற்றங்கள், அவருடைய எந்த விதமான வழிமுறைகளும் மாற்றத்தினூடாக கடந்து போகவே இல்லை. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கர்த்தராகிய நிலைகளை குறித்து நான் ஐயம் கொள்ள ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கின்றேன். கர்த்தராகிய தேவனுடைய வேதத்துல இதற்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால கானா என்கின்ற ஊரை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களும் ஒரு திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ரசங்கள் எல்லாம் பரிமாறப்படக்கூடிய அந்த சூழ்நிலை, திராட்சை ரசம் தான் கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடிய நேரத்துல ரசமானது, அந்த திராட்சை ரசமானது குறைந்து போக ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த வீட்டு எஜமாட்டி நேரா இயேசுனுடைய தாயாகிய மரியாள்கிட்ட சொல்றாங்க, அந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுபட ஆரம்பிச்சிருக்கு, உன்னுடைய மகனை பத்திலாம் நீங்க நல்லா சொல்லியிருக்கீங்க, நிறைய அற்புதம்லாம் செய்வார்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த நேரத்துல வரக்கூடிய மக்களுடைய திரள் அதிகமாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால இவர்களுக்கு நாம் மெய்யாகவே ரசத்தை தராது இருக்கிறது உண்டானால் வரக்கூடிய மக்கள் எல்லாம் நம்முடைய வீட்டை பற்றி ரொம்ப கேவலமா பேசிடுவாங்க. இஸ்ரவேல் நாட்டினுடைய வழக்கம் என்ன? வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நம்ம நாட்டில் வரக்கூடிய மக்களுக்கு எப்படி நம்ம தண்ணி கொடுக்குறோமோ அந்த மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாச்சும் கொடுக்க வேண்டும் என்பதை போல அந்த ரசத்தை, திராட்சை ரசத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். அப்படி கொடுக்காம போனா வரக்கூடிய மனுஷனுக்கு இந்த மாதிரி ரசம் கூட கொடுக்கலைன்னு சொல்லி ரொம்ப ஏளனமாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே இந்த மாதிரி வரக்கூடிய பந்தியில வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால இனி திராட்சையை கொண்டு போய் பிழித்து ரசம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகவே ஏதாகிலும் ஒரு அடையாளம், ஒரு அதிசயம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சா தான் இத்தனை தொகையான மக்களுக்கு தேவையான ரசத்தை பரிமாற்றம் செய்ய முடியும் என்கிறதை பற்றி இயேசுனுடைய அம்மாட்ட போய் அந்த அம்மா போய் சொல்றாங்க. உடனே இயேசுனுடைய தாயாகிய மரியாள் இயேசுவை நோக்கி கடந்து வருகின்றாள். என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றாள்? ஆன்மா, நீங்க ஏதாச்சும் ஒரு அதிசயமான காரியத்தை இந்த இடத்துல செய்யணும். வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த மக்களுக்கு தேவையான ரசத்தை பிழிகிறது ரொம்ப கடினம். ஆகவே ஏதாகிலும் ஒரு நன்மையான காரியத்தை உருவாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோ அந்த பெண்ணை பார்த்து, தன்னுடைய தாயாகிய மரியாளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கின்றார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்கிறதை பற்றி பேசுகின்றார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இயேசுவை நோக்கி சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு இயேசு ஏன் உடனே செவி கொடுக்கல? அதன் பின்பதாக நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா அந்த தொட்டியிலே காணப்படக்கூடிய ரசம் இன்னும் முற்றிலும் செலவழிந்து போகல. அது எல்லாம் எப்பொழுது செலவழிந்து போகிறதோ அப்பதான் கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்வார். ஆனா நம்முடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? அவங்க கேட்ட உடனே ஏன் கர்த்தர் செய்யல? இப்படிதான் நம்ம யோசிக்கணும். பல நேரங்கள்ல பல விதமான காரியத்துல நம்முடைய பாத்திரம் ஒருவேளை தகுதியற்ற நிலைகளிலே காணப்படுகிறது உண்டானால் தகுதி அடையக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவன் பொறுமையா இருப்பார். நீங்களும் நானும் கர்த்தர் ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறது சொல்லி கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் தவறான நிதானத்தின் ஊடாக அந்த காரியங்கள் யாவற்றையும் பேசிடக்கூடாது.
இது ஒரு பலவீனம். சில காரியங்களை நீங்களும் நானும் முன் அறியாமல் போக ஆரம்பிக்கிறதுனால, அவைகளுடைய ஆழ்ந்த விஷயங்களை அறிய முடியாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால தப்பாக நாம் கணிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தராகிய தேவன் ஏன் இந்த விஷயத்துல ரொம்ப பொறுமையாய் காணப்படுகிறார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை கர்த்தர் ஏன் தரல? எவ்வளவு ஃபாஸ்டிங் இருக்கிறேன், எவ்வளவு ஜெபம் பண்றேன், எத்தனை ஊழியக்காரர் போய் நான் என்னுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன். அத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பித்தாலும் ஏன் இந்த விஷயத்திலே கர்த்தராகிய தேவன் நன்மையான காரியங்களை தராமல் போய்விட ஆரம்பித்தார்? உடனே அடுத்த வார்த்தை நம்ம என்ன சொல்ல ஆரம்பிக்கிறோம்? கர்த்தராகிய தேவன் நித்திய காலமாய் என்னை மறந்து போய்விட்டாரா? கர்த்தராகிய தேவனுடைய இரக்கங்கள் எல்லாம் முடிந்து போக ஆரம்பித்து விட்டதா? கர்த்தராகிய தேவன் தன்னுடைய எல்லா விதமான கதவுகள் யாவற்றையும் அடர்த்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டாரா என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக புலம்பி அழும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்ப முதல் காரியம் என்ன? எது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பலவீனம் அப்படின்னா, தீர்க்கமாய் ஆராயாது இருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளும் பலவீனம். ஒரு காரியத்தை கர்த்தர் தர ஆரம்பித்தால் அதற்குரிய தகுதியை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் தரவில்லை என்று சொல்ல, நீங்க கேட்டும் கர்த்தர் கொடுக்கலன்னு சொன்னா அதற்கேற்ற தகுதி இன்னும் என்னுடைய வாழ்க்கையில வரல. ஏதோ ஒரு தகுதியை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த தகுதி வந்துருச்சுன்னா நான் கேட்கக்கூடிய அந்த விண்ணப்பத்திற்குரிய பதிலை கர்த்தராகிய தேவன் தந்துருவார். அப்ப இதுவரைக்கும் ஏன் கர்த்தராகிய தேவன் தரவில்லை என்று சொன்னால், கர்த்தராகிய தேவனுடைய ஜெபத்தை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய செவிகளை அடைத்துக் கொண்டாரா? இல்லை. கர்த்தர் இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிறவர் தான். அவருக்கு பேர் மாற்றமே இல்லை. எல்லா மக்களுடைய எல்லா பெருமூச்சுக்களையும் கண்ணீரையும் புலம்பலையும் கேட்கக்கூடிய கர்த்தர் தான். என்றாலும் கூட ஏன் உங்களுடைய ஜெபத்திற்குரிய பதிலுத்தரவுகள் இன்னும் வரவில்லை என்று சொன்னால், அதை பெறக்கூடிய தகுதியை நீங்கள் இன்னும் அடையவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்ம குற்றம் பிடிக்கக்கூடாது. நான் என்னுடைய குற்றமான நிலைகளை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தாலே போதும். இதுதான் ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நீங்களும் நானும் செய்யக்கூடிய பலம் பொருந்தின ஒரு வாழ்க்கை. அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், எல்லா விதமான மக்களும் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க? கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொன்னாங்க, கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் கொடுத்தால் ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தர் எடுத்தால் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம். அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையுடைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தராகிய தேவனை நோக்கி நான் ஜெபித்தேன், உடனே கர்த்தராகிய தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை தந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதையாகிலும் ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தராகிய தேவன் எடுக்கட்டும், உடனே நம்மை அறியாமல் நாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சோம். கர்த்தர் கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நீ, கர்த்தர் எடுக்கும்போது ஏன் உன்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியலன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை பற்றி அறிய முடியாத குறைவான அறிவு காணப்பட ஆரம்பிக்கிறதுனால தீர்க்கமாய் கர்த்தருடைய காரியங்களை உணர என்னால முடியல. தீர்க்கமாய் கர்த்தருடைய நியாயங்களை அறிய என்னால முடியல. சில வேளைகளில் கர்த்தர் ஏன் இந்த ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறார்? இதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன பிள்ளை, அதாவது தன்னுடைய தாயினுடைய மடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை. இந்த தாய் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பணியின் ஊடாக கடந்து போக வேண்டும், முக்கியமான ஒரு வேலை செய்யணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பாத்திரத்தை விளக்கணுமோ அல்லது துணி துவைக்கணுமோ வச்சுக்கணும். இந்த ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி போகக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளை என்னை தூக்க வேண்டும், என் கூடயே உட்கார வேண்டும் என்று சொல்லி அழ துவங்க ஆரம்பித்து, ரொம்ப அழுது கொண்டே இருக்க ஆரம்பித்து. உடனே இந்த அழுகையை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மா ரொம்ப ட்ரை பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க. ஏதாகிலும் ஒரு பொருளை கொடுக்கலாமா என்று சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய அதாவது இந்த ட்வைன் நூல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த பட்டம்லாம் படக்க விடக்கூடிய அந்த நூல் சொல்லுவோம் பாருங்க, மாஞ்சா நூல். அந்த நூல் கண்டு ஒன்று இருக்கிறதே அந்த அம்மாவுடைய கண்கள் பார்த்தது. இதை வச்சு விளையாடிட்டுன்னு சொல்லி இந்த பிள்ளையின் மேல பக்கத்துல போட்டாங்க. அந்த பிள்ளையும் அழக்கூடிய அழுகையெல்லாம் நிறுத்தி விட்டு அந்த பிள்ளை அந்த நூலை வைத்து விளையாட துவங்கிட்டு, இந்த அம்மா போனாங்க, வேலையை பார்க்கும்படிக்காக உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் கிச்சன்ல போய் பாத்திரமெல்லாம் கழுவுனாங்க. அதன் பின்பதாக வாஷ்ரூம்ல போய் எல்லா விதமான துணிகள் யாவற்றையும் துவைக்க ஆரம்பிச்சாங்க. சமையலுக்குரிய பிள்ளை ஒரு சத்தமே போடல, எந்த விதமான காரியம் இல்லை. பரவாயில்ல, இந்த ஒரு நூல் கண்டுக்கு இத்தனை விதமான மகிமை உண்டா என்று சொல்லி யோசிச்சு நமக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதமான பணிகள் யாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த நூல் கண்டை பிரித்த அந்த பிள்ளை நூலை சுற்றி கொண்டு அதனுடைய அதாவது அந்த நூலினால் அந்த பிள்ளையினுடைய கழுத்தினுடைய அந்த நரம்புகள் அறுபட்டு போய் செத்து போயிடுச்சு. இந்த மாதிரி தான் நிறைய நேரங்கள்ல தகுதி இல்லாத காரியங்களை கொடுத்தால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் பாதிக்கப்படும் என்று கர்த்தர் பார்ப்பார். அவருக்கு தெரியும் இந்த காரியத்தை அவன் கையில கேட்கிறான், நூல் கண்டு எனக்கு வேணும்னு கேட்கிறான். இதை நான் கொடுத்தா என்ன நடக்கும்? இதை வைத்துக்கொண்டு மற்ற காரியங்களை செய்கிறவனாய் அல்ல, தன் உயிரையை மாய்த்துக் கொள்வான் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்த ஆரம்பிப்பான்.
உடனே நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன் ஆண்டவரே நீ நித்திய காலமா என்னை மறந்து விட்டார், நான் கொடுத்துட்டேன்னா நீ செத்து போயிடுவா, உன்னுடைய ஜீவனை நீ இழந்து போக ஆரம்பிச்சிருவ. உன்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் கண்ணோக்கி பார்க்கக்கூடிய தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும் எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பலவீனம் என்றால் என்ன, எதை பலவீனம் என்று சொல்கின்றார்? கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு மக்களை விளங்கும். கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் நம்முடைய மிஞ்சின நிலைகளை வைத்து நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவனை நோக்கி நான் கேட்ட உடனே ஏன் கர்த்தராகிய தேவன் தராமல் போயிட்டார், கர்த்தரை நோக்கி நான் ஜெபிச்சேன் ஏன் அதற்குரிய மாறுத்திரங்களை கர்த்தர் தராமல் போக ஆரம்பிச்சிட்டார். இப்படிப்பட்ட நிலைகளை பற்றி நீங்களும் நானும் யோசித்து கர்த்தரை காட்டிலும் நம்மை நாம் ஒரு நீதிமானை போலவும் கர்த்தராகிய தேவனை ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை போலவும் என்னுடைய ஜெபங்களெல்லாம் புறம்பாக்கக்கூடிய ஒரு தேவனை நான் மெய்யாகவே குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் பலவீனம் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். கர்த்தர் என்றால் யார் என்பதை முதல் காரியம் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சாலே அவருடைய தன்மைகளை உங்களாலும் என்னாலும் அறிகிறது என்பதை முடியாத ஒரு விஷயம். ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தரை எந்த விஷயத்திலும் குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடிய தன்மைகள் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் பலவீனம் என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் என்ன நடக்கும் பாருங்க. யுத்தத்துல போனாலும் கர்த்தராகிய தேவனை நீங்கள் நம்பி சார மாட்டீங்க. ஏன்னா அவர் நீங்க குறைவா மதிப்பீடு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு இப்படிப்பட்ட யுத்தம் எல்லாம் எப்படி தெரிய ஆரம்பிக்கும்? இப்படிப்பட்ட வாழ் சண்டைகளை கர்த்தராகிய தேவன் எப்படி பயன்படுத்த முடியும்? ஒருவேளை இயேசுனுடைய காலத்திலே வாழும் வில்லும் காணப்படக்கூடிய அந்த காலமா இருக்க ஆரம்பித்தாலும் இப்ப இருக்கக்கூடிய கன் யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினால் எப்படி பயன்படுத்த முடியும்? அவருக்கு அதை பற்றி தான ஞானமும் அறிவும் எப்படி தெரியும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் குறைத்து மதிப்பீடு செய்ய ஆரம்பிக்கக்கூடிய பலவீனம் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தரை நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்களே உங்களை நம்பக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி நம்மளே நம்ப ஆரம்பிச்சோம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை உலகத்திலே காணப்படக்கூடிய பெரிய பிரச்சனை. எந்த விதமான காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தன்னையே அவன் சார்ந்து இதுக்கு ஒரு இந்த முடிவு நம்ம எடுத்துடலாமா, இந்த ஒரு காரியத்தை செய்யலாமா, இங்க நம்ம லோன் போட்டுடலாமா, இந்த ஒரு கடனை அடைக்க இந்த விதமான காரியத்தின் ஊடாக இவனே முடிவின் ஊடாக கடந்து போவதற்கு என்ன காரணம்? கர்த்தராகிய தேவனை அவன் குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தது. இது ஒரு பலவீனம். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் சீர்பட்ட வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகாது. இரண்டாவது ஒரு பலவீனத்தை பத்தி பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு காரியத்தை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 58வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 58வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு நிதானமா வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேகம் அற்புதங்களை செய்யவில்லை. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இரண்டாவது பலவீனம் என்ன அப்படின்னா, கர்த்தரை கிரியை செய்ய விடாத பலவீனம், அவிசுவாசமான ஒரு பலவீனம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனை நம்பி நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கடைசி வரைக்கும் நீர் என்னை காப்பாற்றுவேன் அந்த ஒரு நம்பிக்கை, கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான நிலைகளையும் அந்நாள் பரியந்தம் அவர் மெய்யாகவே பாதுகாக்க வல்லமையிலே நிறைந்தவர். எல்லா காரியங்களையும் அவர் மெய்யாகவே ஆக்கிரமிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய அந்த ஒவ்வொரு விதமான தன்மைகளின் அடிப்படையிலே செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். உங்களாலும் என்னாலும் யோசித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தேவன். இதை அறிந்துதான் நான் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை கர்த்தருடைய கரங்களில் நம்பி ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். நீரே என்னை நடத்தக்கூடிய ஒரு தேவன், நீர் ஒரு நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. ஆகவே என்னுடைய ஆடுகளாக காணப்படக்கூடிய நாங்கள் எங்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்தோம். நீர் என்னை நல்ல ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடங்களை நோக்கி நடத்தி கொண்டு போய் அநேக விதமான பசுமையான புல்வெளிகளின் ஊடாக எங்களை அழைத்துக் கொண்டு போவீர். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், துஷ்ட விலங்குகள் வர ஆரம்பித்தாலும் அவைகளின் நடுவிலே நின்று பாதுகாக்கக்கூடிய வல்லமையிலே நிறைந்தவர் நீர் என்பதை அறிந்து எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்படித்தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல கர்த்தரை நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தோம். இப்ப கர்த்தராகிய தேவன் கிரியைகளை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்களும் நானும் காலதாமதம் பண்ண வேண்டும். ஒன்று, அவரை நீங்களும் நானும் நம்ப வேண்டியது அவசியமான காரியமும் கூட. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் காணப்படக்கூடிய இரண்டாவது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்த்தரை சில காரியங்களில் என்னால் நம்ப முடிகிறது. சில விஷயங்களை கர்த்தராகிய தேவன் செஞ்சிருவாரு என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையினுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒருவேளை எனக்கு அடைக்கப்படக்கூடிய கடன் ஒரு 100 ரூபா கடன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 200 ரூபா கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த விஷயத்தில் கர்த்தராகிய தேவனை நம்ப என்னால் முடிகிறது. ஆனால் எனக்கு அடைக்க வேண்டிய கடன் தொகை ஏறக்குறைய 18 கோடி ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்திலே கர்த்தராகிய தேவனை நம்ப என்னால முடியல.
நான் என்ன காரியத்தை செய்கின்றேன், என்னென்ன விதமான ஃபைனான்சியர்ஸ் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்ட போய் நான் கடன் வாங்கி இந்த இவ்வளவு பெரிய தொகைக்குரிய காரியங்களை அடைக்க முடியும்? கர்த்தரை சில விஷயங்களில் நான் நம்புகின்றேன், பல விஷயங்களில் நான் அவரை நம்ப முடியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். நீங்க நம்ப முடியாம இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயமும் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களை கட்டி போடக்கூடிய வல்லமை பெற்றதாக விளங்குகிறது. அவர் கிரியை செய்ய நினைச்சா கூட அவரால் கிரியை செய்ய முடியாது. இந்த இடத்திலே அவருடைய சொந்த ஜனங்களின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து கடந்து போறார். அத்தனை ஜனங்கள், புறஜாதி மக்களுக்கு மத்தியிலெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டே கடந்து வர ஆரம்பிச்சார். அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய வியாதிப்பட்ட மக்களின் மேல் தன்னுடைய கரங்களை வைத்தார். நோய் கொண்டவர்கள் எல்லாம் சுகமாக்கப்பட ஆரம்பிச்சார். முடவர்கள் மேல் கர்த்தராக தேவன் தன்னுடைய கரங்களை வைத்தார். குருடர்கள் மேல் தன்னுடைய கரங்களை வைத்தார். அநேகம் விதமான மரித்து போன மக்கள், அத்தனை விதமான மக்களையும் கர்த்தராக தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். சொந்த ஊருக்கு வர்றாரு. சொந்த ஊருக்கு வரக்கூடிய நேரத்துல இந்த ஜனங்கள், எல்லா விதமான மக்களும் இயேசுவை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவனுடைய தகப்பனும் தாயும் இங்கதானே இருக்கிறாங்க. இவன் சாதாரணமான ஒரு தச்சனுடைய குமாரன் தானே. இவனுக்கு இந்த வல்லமைகளும் மகிமையும் எங்கிருந்து வருகிறது? எங்கே நம்முடைய ஊரின் நடுவில் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யட்டும் என்று சொல்லி அவர்கள் அவிசுவாசமாய் இயேசுவை அணுகக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவன் அந்த ஊர்ல அற்புதமே செய்யணும். அப்ப நம்ம நினைக்கலாம், கர்த்தராகிய தேவனுக்கு அந்த ஊருக்குள்ள போன உடனே அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை நின்று போயிடுச்சோ நம்ம யோசிக்கலாம். இல்லை, கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது. அவைகளை இயங்க செய்ய விடாத அவிசுவாசத்தினால் கர்த்தருடைய இயக்கங்கள் தடைப்பட ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில எதை ஆண்டவராக தேவன் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்வார். என்ன சொல்லுவார்? நீ விசுவாசித்தால் அவையின்படி உனக்கு ஆக கிடவது என்பதை பற்றி கர்த்தர் பேசுவார். நீ நம்புனா இந்த ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கிரியைகளை செய்ய ஆரம்பித்தாலும் நீ நம்பினால் அதனுடைய முழுமையை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஆண்டவராகிய தேவனுடைய முழு கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முழு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரும் கிரியைகளை செய்ய வேண்டும். நீங்களும் உங்கள் பங்குக்கு நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவனால் செய்து முடிக்க முடியும்? கர்த்தர் நினைத்தால் நயாகரா நீர்வீழ்ச்சியை எடுத்து நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்ட முடியுமா? முடியாதா? முடியும். கர்த்தர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். எந்த காரியத்தை வேண்டுமானாலும் எங்கு வேண்டாலும் நம்ம கொண்டு போய் கர்த்தராகிய தேவனால் செய்து முடிக்க முடியும். அவர் நினைத்தால் வானத்தை பூமியாகவும் பூமியை வானமாகவும் கொண்டு போய் உருவாக்க முடியும். அவர் நினைத்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் யாவற்றையும் பெயர்த்து எடுத்துக்கொண்டு போய், இந்த கிரகம் உங்களுக்கு வேண்டாம்ப்பா, இந்த கிரகத்தை தாண்டி உங்களை நான் மெய்யாகவே, அதாவது இந்த வீனஸ் என்கிற அந்த கிரகத்திற்குள்ளாக உங்களை நான் அனுமதிக்க போகிறேன், அந்த கிரகத்தை நான் சுத்திகரித்து எல்லா மக்களையும் அங்கே நான் கொண்டு போய் குடிமர்த்த போகிறேன், செய்யலாம். ஏனென்றால் அவருடைய கரத்தினுடைய வல்லமைகளை தடுத்து நிறுத்த யாரால் முடியும்? அவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் பலமும் சத்துவமும் வல்லமையும் நிறைந்த ஒரு கடவுள் அவர். ஆனா இந்த கடவுளுடைய வல்லமைகள் எந்த இடத்தில் முடக்கப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, ஒரு அவிசுவாசியான ஒரு மனிதன் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவன் அங்க கிரியை செய்ய மாட்டார். என்னுடைய மனசுல ஒரு சின்ன ஒரு அவிசுவாசத்தை நினைவு, இந்த காரியம் கர்த்தராகிய தேவன் தருகிறேன் என்று சொன்னாரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை கர்த்தராகிய தேவனால் கொடுக்க முடியுமான்னு யோசிச்சுட்டா தேவன் அங்கே கிரியைகளை செய்ய முடியாது. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், தேவனை பலவீனப்படுத்தும் பலவீனம் எனக்குள்ள இருக்கான்னு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை, மாற்றத்தை உருவாக்கத்தான் கர்த்தர் எனக்குள் வந்தார். நீங்களும் நானும் தரை மட்டும் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ளே வரல. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா மனுஷனுக்கு முன்பதாக, உலகத்துல காணப்படக்கூடிய எல்லா மனுஷனுக்கு முன்பதாக உங்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை ரட்சித்தேன். அப்படியா கர்த்தர் ரட்சித்தார்? இல்ல. எல்லா மனிதனுக்கு மேலாக உயர்த்தும்படிக்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணினார். தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய நிலைகளை பாருங்கள். யார் யாரெல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களை, ஆண்டவராகிய தேவனுடைய கரங்கள் அவர்கள் மேல் பட்டதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் ஒத்த நாமத்திற்கு ஒத்த ஒரு மக்களாகவே அவர்களை உருவாக்கி வைக்க ஆரம்பித்தார். யோசேப்பின் மேல் கர்த்தராகிய தேவனுடைய கரம் பட்டது. ஒரு காலத்து வரைக்கும் அப்பாவுக்கு செல்லப்பிள்ளையாய் காணப்பட ஆரம்பித்தான் யோசேப்பு. அப்பா கூடவே இருக்க ஆரம்பித்தான். அப்பாவுடைய காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சான். அப்பா கொடுக்கக்கூடிய அநேக விதமான நல்ல பங்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவரான விளங்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த அப்பாவினுடைய அன்பை விட்டு பிரிக்கப்படக்கூடிய யோசேப்பை கர்த்தராகிய தேவன் அழைத்து கொண்டு போய் பார்வோனுக்கு செல்லப்பிள்ளையாக கொண்டு வச்சிட்டார். எங்க கூட வச்சிருக்கிறாரு? பார்வோனுக்கு முன்பதாக போய் இருக்கக்கூடிய யோசேப்பை பார்க்கக்கூடிய பார்வோன் சொல்லுகின்றார், இந்த அரியாசனத்தில் மட்டும் உன்னை காட்டிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். ஆனால் மற்ற எல்லா விதமான சட்டங்களையும் திட்டங்களையும் மெய்யாகவே உருவாக்க வேண்டிய பொறுப்பு உன்னை கொண்டே உருவாக்கப்பட வேண்டும். இந்த எகிப்திலே காணப்படக்கூடிய ஒருவனுடைய நாவும் உனக்கு விரோதமாய் அசைக்கப்படக்கூடாது என்கின்ற உறுதிப்பாட்டை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவன் உங்களை கேவலப்படுத்தும்படிக்காக உங்களுக்குள்ள வரல.
உங்களை மெய்யாகவே எல்லா மக்களாலும் புறக்கணிக்கப்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக மாறப்பட வேண்டும் என்று வரல. உங்களை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் மகிமையான காரியங்களின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகவும் தக்கதாகவே தேவனுடைய அபிஷேகமும் ஆவியும் நம்ம மேலே ஊற்றப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உயர்வின் ஊடாக கடந்து போகாதிருக்கிறதுனுடைய காரணம் என்னன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பலத்தை பலவீனப்படுத்தும் பலவீனம் எனக்குள்ள இருக்கு. அவரை கிரியை செய்ய விடாத பலவீனம் நான் உள்ள வச்சிருக்கிறேன். ஆகவேதான் இன்றைக்கு வரைக்கும் இதே வாழ்க்கை நான் வாழ ஆரம்பிக்கிறேன். எந்த மேன்மையின் ஊடாகவும் கடந்து போக முடியல, எந்த மகிமையான ஆசீர்வாதங்களும் என்னுடைய வாழ்க்கையில பெற முடியல. அந்த நாட்களிலே காணப்பட்ட எல்லா மக்களுடைய காரியங்களை பற்றி நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அன்னைக்கு தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசியாகிய எலிசா என்கின்ற மனிதன் ஒரு நாளிலே மெய்யாகவே ஜனங்களுக்கு முன்பதாக ஏறி வர ஆரம்பிக்கின்றார். வரக்கூடிய நேரத்தில் அங்க காணப்படக்கூடிய அநேக விதமான சின்ன பிள்ளைங்க அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணாங்க. முட்டத்தலையா ஏறிப்போ ஏறிப்போ என்று சொல்லி கிண்டல் பண்ணாங்க. இதை பார்க்கக்கூடிய எலிசாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தன்னுடைய கரங்களை நீட்டி அவர்களை சபித்தான். அந்த சாபத்தை கர்த்தராக தேவனுடைய செவிகள் கேட்ட மாத்திரத்துல காடுகளிலே இருந்து கரடிகளை கர்த்தராக தேவன் வரவழைத்து அந்த வார்த்தைக்கு கனப்படுத்த ஆரம்பிச்சு. ஒரு வார்த்தை சொன்னாலே அதுக்கு எவ்வளவு பெரிய கனத்தை கர்த்தர் தந்தாருன்னு பாருங்க. நீங்களும் நானும் பல வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறோம். ஏன் ஒரு கனமும் நம்முடைய வார்த்தையின் மூலமா வர்றதில்லை? யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டிலேயே நம்ம வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாங்க, இருக்கக்கூடிய மக்களும் வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த கனமும் எந்த மகிமையும் இல்லாத ஒரு மனிதனாக நீங்களும் நானும் உருவாக்கப்படும்படிக்காகவே கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றோம். அப்ப ஏன் இந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதில்லை என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு கிரியைகளை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். ஆனால் கிரியைகளை செய்ய விடாத அவிசுவாசமாகிய பலவீனம் அவருடைய கிரியைகளை மட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறார். கடைசி வரைக்கும் நீங்க பியூனாவே இருக்கணும். இல்ல கர்த்தருக்கு சித்தம் ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தினூடாக கடந்து போகணும். ஆனால் இந்த உயர்வை நான் பெற முடியாமல் போகிறதற்கு என்ன காரணம்? அவரை இயங்க விடாத அளவிற்காக அவிசுவாசம் என்கின்ற பலவீனம் எனக்குள் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஆண்டவராக தேவன் செய்ய நினைக்கும் மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க முடியாமல் உள்ள பேசாம உட்கார்ந்து ஆரம்பிக்கும். இப்ப கர்த்தராக தேவனை நீங்க பேச அனுமதிக்க ஆரம்பிச்சா அவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன வார்த்தையை சொல்லுவார் தெரியுமா? நான் என்னுடைய கிரியைகளை செய்ய நீ தயவு செய்து அனுமதிக்க வேண்டும். நீ அனுமதிச்சு பாரு, நான் கிரியைகளை நடப்பித்தால் உன்னை மகா பெரிய உன்னதமான காரியங்களிலே நிறுத்தவும் உயர்த்தவும் என்னால் ஆகும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறதை பார்க்க முடியும். அப்ப இரண்டாவது பலவீனம், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இரண்டாவது பலவீனம் என்ன? கர்த்தருடைய செயல்களை முடக்கும் பலவீனம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஒரு மக்களாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியான ஒரு மக்களாக இந்த உலகத்திலே வாழுகிறது என்பது கடினம் என்று கர்த்தருடைய வேதத்திலே உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு காரியத்தை பற்றி மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 26வது அதிகாரம் 41வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிற கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மூன்றாவது பலவீனம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான நிலைகளையும் மாம்சீக கண்ணோடு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் உங்களாலும் என்னாலும் எந்த நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த மாம்சீக அணுகுமுறை தான் பலவிதமான தோல்விகளை அவனுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒருவன் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவிக்குரிய மகிமையினால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி அவனுடைய கண்ணோக்கம் எல்லாம் ஆவிக்குரியதாகவே காணப்பட வேண்டியது அவசியம். இந்த ஆவிக்குரிய தன்மைகளினால் எதையும் சாதிக்க முடியும், ஆவிக்குரிய வல்லமைகளினால் எதையும் ஜெயிக்க முடியும், ஆவிக்குரிய தன்மைகளினால் சாத்தானின் எல்லா விதமான அதிகாரத்துவமான காரியங்கள் யாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஆனா மாம்சத்தினுடைய சத்துவத்தினால உங்களாலும் என்னாலும் ஒரு விஷயத்தை கூட செய்ய முடியாது. இந்த இடத்துல நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால கர்த்தர் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. இனி சாத்தானுடைய வேலை வரப்போகிறது. இப்பொழுது நாம் மெய்யாகவே மனுஷனுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய வேலை வரப்போகிறது. அந்த வேலைக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி 3 சீஷர்களை மட்டும் தனியாக அழைத்துக் கொண்டு போய் கெத்செமனே தோட்டத்திலே அவர்களை தாண்டி கொஞ்சம் கல்லெறியக்கூடிய தூரத்துல போய் உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சு. இந்த சீஷர்கள் அவர் பேசின வார்த்தைகளையும் கேட்டாங்க, அவர் ஜெபிக்கக்கூடிய காரியங்களையும் பார்க்க ஆரம்பித்தாங்க. என்றாலும் கூட அவர்களுடைய மாம்சம் ஆவியை மேற்கொள்ள துவங்கிறதுனால அவர்களால் விழித்திருந்து ஜெபிக்கவே முடியல.
அவர்கள் உடனே ஆழ்ந்த நித்திரையின் மூலமாக கடந்து போக ஆரம்பிச்சார். சாத்தானுடைய வேலை என்கிறதை பற்றியும் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். இது பிசாசுடைய நேரமாய் இருக்கிறது. இந்த நேரம் இது ஒரு அந்தகாரத்தின் நேரம். சாத்தானுடைய மும்முரமான தாக்குதல்கள் நமக்கு விரோதமாய் வரக்கூடிய ஒரு நேரமாய் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் விழிப்பாய் இருந்து என்னோடு கூட நீங்களும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பேசின வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாலும் அவங்களால விழிக்கவே முடியல. தூக்கமே அவங்களால எந்திரிச்சே உட்காரவே முடியல. சில நேரங்களில் நைட் ப்ரேயர் நம்ம நடத்த ஆரம்பிச்சா பல பேருக்கு விழிப்புங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த நைட் ப்ரேயரை நம்ம ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சோம். இனி நமக்கு நைட் ப்ரேயரே வேண்டாம். நைட் ப்ரேயர் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டான நைட் ப்ரேயரில் மக்களை விழிக்க வைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்க ஆரம்பிக்கிற. எந்திரிங்க, உட்காருங்க, பாட்டு பாடுங்க, ஆராதனை பண்ணுங்க என்று சொல்லி எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் நல்லா எந்திரிக்கிறான், உட்காரக்கூடிய நேரத்தில் நல்லா உட்கார்றான், ஆராதிக்கக்கூடிய நேரத்தில் நல்லா ஆராதிக்கிறான், பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தை மறுபடியும் படுத்து உட்கார ஆரம்பிச்சிடலாம். இந்த போராட்டமே வேண்டாம்னு சொல்லி இதையே நிறுத்தி விட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் நீங்க என்ன ப்ரேயர் வேணா நடத்தி பாருங்க. நீங்க நைட் ப்ரேயர் நடத்தினாலும் தூங்குவோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினாலும் தூங்குவோம். நீ எந்த ப்ரேயர் வேணா நடத்தி பாருங்க. அது ஒருவேளை மாலை ப்ரேயராக காணப்பட ஆரம்பித்தாலும், அது ஒருவேளை ஸ்லிங் அண்ட் ஸ்டோனாகவே காணப்பட ஆரம்பிச்சா, பிரசங்கம் நடந்து கொண்டு போகும் பொழுதே நாங்கள் தூங்க ஆரம்பிச்சோம். அதை எந்த காரியத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி பல பேருடைய காரியம். இந்த மாம்சம் அது பலவீனமானது. அது உலக ரீதியான காரியங்களை பற்றி பேச பேச மாம்சத்துக்கு ரொம்ப ஒரு அதாவது ஒரு அந்த சக்தி அளிக்கும் எரிபொருள் குடிச்ச மாதிரி வந்துடும். ரொம்ப நிறைய காரியங்களை ஒரு 4 பேரை பத்தி இல்லாத ஒரு 4 பேரை பத்தி பேசி பாருங்களேன். ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து நம்ம பேச ஆரம்பிப்போம். இரவெல்லாம் உட்கார்ந்து இவன் அப்படி செஞ்சான், அவன் எப்படி செஞ்சான், அவன் எப்படி செஞ்சான், எந்த ஒரு காரியத்தினூடாக கடந்து நிறைய உட்கார்ந்து பேச ஆரம்பிப்போம். ஒரு 5 நிமிடம் நம்ம 4 பேர் உட்கார்ந்து ஜெபிப்போம்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. 5வது நிமிஷத்தில் மகாபெரிய அந்த உறக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது பார்க்கணும். ஏன் அப்படின்னா மாம்சம் ஆவிக்குரிய நிலைகளை ஆசரிக்கிறதுல ரொம்ப பலவீனம் வாய்ந்தது. ஆவிக்குரிய நிலைகளை பற்றி மாம்சத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த மாம்சத்தினுடைய எல்லா விதமான தன்மைகளும் எப்படிப்பட்டது, தன்னுடைய கண்களிலே காணக்கூடிய விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட கண்களினால் காணாதிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த மாம்சம் கொடுக்காது. இந்த மாம்சத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய அந்தந்த நேரத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டா போதும். அந்தந்த காரியங்களுக்கு நான் இப்ப சாப்பிட நினைச்சா உடனே நான் சாப்பிடணும், நான் இப்ப தூங்க நினைச்சா உடனே தூங்கிடணும். இந்த நிலைதான் மாம்சத்திலே காணப்படக்கூடிய ஒரு தன்மை. இந்த விருப்பத்திற்கு மாறாக ஏதாகிலும் ஒரு தடை வர ஆரம்பிக்கிறது உண்டானால் மாம்சத்தினால் அந்த நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. வேத புஸ்தகத்துல கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல ஆரம்பிக்கின்றார்? இந்த மாம்சத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை எவன் வாழ ஆரம்பிக்கிறானோ அவனால் ஆவிக்குரிய காரியங்களிலே வளருகிறது என்பது ரொம்ப கடினம். இன்னும் என்னுடைய மாம்சத்திலே காணப்படக்கூடிய நிலைகளை ஜெயிக்க என்னால முடியல. பல நேரங்களில் மாம்சத்தினுடைய கட்டுப்பாடுகளின் ஊடாக நான் கடந்து போகிறேனே தவிர மாம்சத்தை ஜெயித்த ஒரு வாழ்க்கை இன்னும் என்னால வாழவே முடியல. தூங்கணும்னு சொன்னா தூங்கித்தான் ஆகிறேன். மற்ற உலக ரீதியான காரியங்கள் என்ன சொல்ல செஞ்சுதான் ஆகிறேன். ஆவிக்குரிய காரியங்களுக்காக உலகத்தை விட வேண்டும் என்கிற மனம் என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. இவைகள் எல்லாம் மாம்சத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இன்னும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்ப ஆவிக்குரிய காரியங்களுக்காக பல விதமான முயற்சிகளின் ஊடாக கடந்து போறோம்னு வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பல விதமான தன்மைகளை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கிறோம். என்ன காரியங்களை உருவாக்குறோம்? நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல அதாவது இந்த வேதாகம அந்த ஸ்கூல் மாதிரி நம்ம ஆரம்பிப்போம். அதன் பின்பதாக நிறைய அந்த பைபிள் ஸ்டடிலாம் நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். அதன் பின்பதாக ஃபாஸ்டிங் பீரியட் அது போன தடவை மாசத்துக்கு 2 தடவை நம்ம உருவாக்கணும். ஆனால் இந்த முறை நம்ம மாசத்திற்கு 4 வாரங்களும் அல்லது 5 வாரம்னா 5 வாரங்களும் ஃபாஸ்டிங் பிரேயர் நம்ம உருவாக்குவோம். ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஒரு நாளைக்கு முன்னால நம்ம என்ன செய்வோம்? ஒரு நைட் பிரேயர் நம்ம உருவாக்குவோம். எல்லா விதமான மக்களும் இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். அடுத்த நாள் காலையிலே ஃபாஸ்டிங் பிரேயர் ஊடாக உட்கார்ந்து பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். 3வது நாளில் அப்படியே சண்டே சர்வீஸ்ல உட்கார்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் சொன்னா 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் நல்லா இருக்கும். 5வது வாரத்திலிருந்து நம்முடைய நிலைகள் எங்கோ தாறுமாறாய் கடந்து போகக்கூடியதாக மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரத்தை மாதிரி போயிடும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல அந்த மாம்சத்தினுடைய ஆளுமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய உற்சாகத்தை அது மெய்யாகவே ஆசரிக்க அனுமதிக்கிறார். நீங்க ஜெபிக்கணும்னு விருப்பம் காணப்பட ஆரம்பித்தாலும் உங்களால் ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்கிற விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பித்தாலும் பல விதமான டைவர்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட என்ன காரணம்? இந்த மாம்சம் உள்ளே வர 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 மாம்சத்தின் நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட கர்த்தருக்குள் உங்களால் நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறது என்பது கடினம்.
கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்று. அவருடைய நிலைகளை ஆராய வேண்டும் என்று சொன்னாலே உங்கள் மாம்சம் முற்றிலுமாக அடக்கப்பட்டால் மட்டும்தான் கர்த்தருடைய செயல்பாடுகளின் முழுமையை உங்களாலும் என்னாலும் அனுபவிச்சு பார்க்க முடியும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை வருஷங்கள் இந்த சபையில் நம்ம வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கின்றோம். கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நீங்கள், உங்களை பார்த்து நான் ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா பல பேருக்கு அதனுடைய முழுமையை சொல்ல தெரியல. ஏதோ வந்தோம், ஏதோ கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், அவ்வளவுதான் நாங்க போனோமே தவிர கர்த்தரை நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. இப்படித்தான் நம்ம இருக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் நான் ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்திலே அநேக விதமான தொய்வுகள் வருகிறதுக்கு காரணம் அதுதான். இந்த தொய்வுகளே வராத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் நீங்கள் அறிய ஆரம்பிச்சா உங்களாலும் என்னாலும் கர்த்தரை விட்டு ஒரு வினாடி கூட பிரிந்து வாழ முடியவே முடியாது. கர்த்தரை விட்டு விலக உங்களாலும் என்னாலும் முடியாது. ஜெபத்தை முடிக்கிற சொல்ல, ஐயா முடிச்சிடாதீங்கய்யா, இன்னும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இன்னும் தேவனுடைய மகிமையை நாங்கள் பெற வேண்டும் என்று விருப்பப்படுகின்றோம். இன்னும் நாங்கள் கர்த்தருடைய ஆவியினுடைய வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தரிசனங்களை பார்க்க வேண்டும், சொப்பனங்களை பார்க்க வேண்டும், அந்நிய பாஷை பேச வேண்டும், தீர்க்க தரிசனங்களை பேச வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டியது வாஞ்சையும் விருப்பமும் நம்முடைய வாழ்க்கையிலே அலாதியாய் கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்றால் மாம்சத்தினுடைய நிலைகளினால் கர்த்தருடைய விஷயங்களை நம்ம ஆசரிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் பிரச்சனை. மாம்சத்தினால கர்த்தராகிய தேவனுடைய நிலைகளை ஆசரிக்க ஆரம்பித்தால் கர்த்தரை உங்களாலும் என்னாலும் ஒரு நாளும் அறியவே முடியாது. கர்த்தரை அறிய வேண்டும் என்றால் மாம்சம் அடக்கப்பட்டு ஆவியின் நிலை எப்ப மேலிடும் ஆரம்பிக்கிறதோ அப்பதான் கர்த்தருடைய முழுமையான நிலைகளை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். இதுவரைக்கும் கர்த்தராகிய தேவனை தொட்டு கூட நம்மளால பார்த்தது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய கிரியைகளை நாம் மெய்யாகவே சந்தித்து கூட பார்த்தது இல்லை. அவருடைய தரிசனங்களை கூட முழுமையுமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டதும் இல்லை. ஏதோ கண்ணுக்கு தோன்றின காரியங்களை தரிசனங்கள் என்று நாம் பேசினோமே தவிர கர்த்தர் பேசிடும் தரிசனங்கள் என்றால் எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைனா எப்படி இருக்கும்? கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறதுனா அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாய் காணப்பட ஆரம்பிக்கும். இவைகளை அறிந்தவன் என்று அழைக்கப்படக்கூடியவனால் கர்த்தரை விட்டு ஒரு வினாடி கூட பிரிந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு அவனை சம்மதிக்கவே மாட்டான். அவனுக்கு அந்த ஒரு ஆசை அவனுக்கு தேவைப்பட ஆரம்பிக்கும். அதையே அவன் வாஞ்சிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பான். இப்பதான் கர்த்தராகிய தேவன் பேசி முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிருப்பார். எழுந்து போன பிறகும் கூட அதே பிரசனத்தை அவன் வாஞ்சிக்கக்கூடியவனாய் விளங்குவான். இன்னும் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கணும், இன்னும் கர்த்தருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தோடு கூட அவன் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஈடுபாடற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொன்னா நான் மாம்சீக பிரகாரமாக கர்த்தத்துவத்தை ஆசரிக்கின்றேன். அதுதான் பிரச்சனை. இப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? மாம்சீகத்தினால் எதையாகிலும் நீங்கள் கர்த்தத்துவமான காரியங்களை ஆசரித்தால் அவைகளை எளிதாக இழந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சின்ன வயசுல படிச்ச அநேகம் விதமான பாடங்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மனதளவிலே காணப்படுகிறதாக நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு ஒரு ரெண்டு காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனா படித்த எல்லா விதமான காரியங்களையும் உங்களாலும் என்னாலும் திரும்ப சொல்லுங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்ச எல்லா விதமான மனப்பாட செயல்கள் யாவற்றையும் நீங்க சொல்லுங்க. எல்லா விதமான திருக்குறள்கள் யாவற்றையும் நீங்க சொல்லுங்க. நீங்க படித்த ஒவ்வொரு விதமான ஆங்கில போயங்கள் யாவற்றையும் நீங்க சொல்லுங்க. நீங்க அதாவது அந்த 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 அல்ஜிப்ரா கணக்குல போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்கள் யாவற்றையும் சொல்லுங்க. அங்கு வந்து நமக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தியரங்கள் யாவற்றையும் சொல்ல வேண்டியது அவசியம். இப்படி நாம் பேச ஆரம்பித்தால் நம்முடைய மூளைக்கு அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நம்ம படிச்சிருப்போம், மறந்துடுவோம். அது மாம்சீக பிரகாரமான அறிவு. ஆனால் ஆவிக்குரிய நிலைமை அப்படிப்பட்டது அல்ல. அவைகளை நீங்கள் ஒரு முறை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவைகள் நீங்க போகிறது இல்லை. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், நம்ம கேட்ட வசனமெல்லாம் மறந்து போகிறதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. அப்ப இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய மாம்சத்திலே நான் பயன்படுத்துகிறேன். அதுதான் காரணம். என்னுடைய ஆவில இவைகளை நான் பயன்படுத்தினால் இவைகள் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு மெய்யாகவே விலகி போகிறதே இல்லை. அப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய மூன்றாவது பலவீனம் என்ன? மாம்சத்தினுடைய மேலோட்டமான நினைவுகள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய நிலைகளில் ஈடுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்னால் முடியாது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியாது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற அளவிற்கான ஒரு வளர்ச்சியின் ஊடாக கடந்து போவேன். ஏதோ நான் வருவேன், ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போவேன், ஏதோ ஒரு விஷயத்தின் ஊடாக நான் கடந்து போவேனே தவிர கர்த்தருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன். இது ஒரு சீர்கேடு. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் இது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்.
மூன்றாவது நபராக இன்னொரு ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, சாத்தான். அந்த காரியம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், எளிதாக உங்களை அவன் கீழே விழுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்கும். கர்த்தர் உங்க கூட இருக்கக்கூடிய வரைக்கும் தான் பிசாசு உங்களுக்கு பயப்படுவோம். நீங்க இயேசுவின் நாமத்தினால உன்னை மிதிக்கிறேன்னு சொன்னா பேசாம உட்காந்துருப்போம். இயேசுவின் நாமத்தினால் உன்னை நரகத்தில் போய் கட்டுகிறேன்னு சொன்னா பேசாம உட்காந்துருப்போம். இயேசுவின் நாமத்தினால் சாத்தானை உன்னை போட்டு நான் அப்படி நசுக்க ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னாலும் பேசாம உட்காந்துருப்போம். ஆனால் கர்த்தர் மட்டும் உங்க கூட இல்லைன்னு வச்சுங்களேன், இயேசுவின் நாமத்தினால் பிசாசு உன்னை நான் நசுகிறேன் என்று சொன்னால், நீ சொல்லும் இயேசுவையும் எனக்கு தெரியும், உன்னையும் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒரே அடி அடிச்சு போட ஆரம்பிச்சு. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் சரியான கம்யூனிகேஷன் இல்லை என்கிறதை சாத்தான் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே அவ்வளவுதான், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் கெட்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்படிப்பட்ட சீர்கேடுகள் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராக தேவனுடைய மகிமையான பூரணமான மகிமையை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாததா இருக்கிறதுனால மாம்சத்தினுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்புறமாக்குங்கள். நிறைய காரியத்துல நீங்களும் நானும் சொல்லக்கூடிய காரியம் ஒரு வார்த்தை அதுதான், என்னுடைய மாம்ச பலவீனத்தினால இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, பலவீனத்தினால நான் தூங்கிட்டேன், பலவீனத்தினால கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க முடியல, பலவீனத்தினால இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு என்னால வந்து அட்டெண்ட் பண்ண முடியல. இந்த பலவீனம் என்ற மாம்சீகமான பலவீனங்கள் சொல்ல சொல்ல ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்கள் மெய்யாகவே சீர்கெட்ட ஒரு மக்களாக, மாம்சத்திலே இன்னும் வளரக்கூடிய ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பித்தால் சாத்தானால் எளிதாக வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக தள்ளுண்டு போக ஆரம்பிக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம் என்கிறது சந்தேகம் அல்ல. கடைசியாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை கொஞ்சம் ஆழமா வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன வார்த்தையை சொல்கிறது? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதுல ஒரு 2 பலவீனத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும். ஒன்று ஜெபிக்க தெரியாத ஒரு பலவீனம், இன்னொன்று ஜெபிக்கக்கூடிய பலவீனத்திலே உதவி செய்யக்கூடிய ஆவியானவரை பயன்படுத்தாத ஒரு பலவீனம். 2 பலவீனம் இங்க இருக்கு. ஒன்று ஜெபிக்கவே நமக்கு தெரியாத ஒரு பலவீனம். நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை கேட்கலாம், ஏன்னா உங்களுக்கே தெரியும் வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்து ஆவிக்குரியவனுக்குத்தான் உள்ளே காணப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றவனாய் விளங்குகிறான். அவனுக்கு தான் தெரியும் நம்முடைய உள்ளத்திலே என்னென்ன விதமான காரியங்கள் மறைந்திருக்கு. எதுக்காக இப்ப நம்ம வந்து முக்கியமான கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியம். என்ன காரியத்துக்காக நம்ம கேட்கணும்? இப்ப கர்த்தராக தேவனை சந்திக்கும்படிக்காய் வந்திருக்கிறேன். கர்த்தரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இப்ப நான் என்ன விஷயத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம்? என்னுடைய ஆவிக்குத்தான் அந்த ஒரு காரியம் தெரிய ஆரம்பிக்கிறதுனால என்னுடைய ஆவியை பயன்படுத்தாத இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு தேவையில்லாத பல காரியங்களுக்காக நான் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் நான் வாட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப எனக்கு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு தெரியல, என்னுடைய ஆவி ஜெபிக்க வேண்டும், ஆவி ஜெபிக்காம போகிறது, அது ஒரு பலவீனம். இந்த ஆவியை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சா என்னுடைய ஜெபம் சரியான ஒரு ஜெபமாய் மாற்றப்பட ஆரம்பிச்சு. இந்த பலவீனத்துல உதவி செய்ய ஆவியானவராகிய தேவன் வருகின்றார். நீ உன்னுடைய மாம்சத்தில் ஜெபிக்கிறனாலதான் தம்பி உன்னுடைய ஜெபத்தினுடைய முழுமையான அனுபவங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியல. அதற்கு நான் உனக்காக பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவனை நான் உனக்கு தந்திருக்கிறேன். இவருக்கு பேர் வந்து ஜெபத்திலே உதவி செய்யக்கூடிய ஜெப ஆவியானவர். இவரை நீ பயன்படுத்த ஆரம்பித்தால் எந்தெந்த இடத்தில் உன்னுடைய மாம்சத்தினுடைய கலப்புகள் உள்ள வருது அதையெல்லாம் இவர் வந்து ஃபில்டர் பண்ணி ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்றது மாதிரி அந்த ஜெபத்தை நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவராய் விளங்குகிறவர் இந்த ஆவியானவர். இந்த ஆவியானவரை உன்னுடைய ஜெப வேளையில் நீ பயன்படுத்த வேண்டியது அவசியம். சில ஆஃபீஸில் நீங்கள் போக ஆரம்பிக்கிறது உண்டானா அப்ளிகேஷன் எழுத சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் எழுதக்கூடிய நேரத்தில் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து எழுதி கொண்டே ஃபில்அப் பண்ணி கொண்டே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கக்கூடிய நேரத்தில் அங்கே சொல்லுவாங்க இங்கே தப்பு இருக்குது, இங்கே தப்பு இருக்குது, இங்கே தப்பு இருக்குது, இன்னொரு அப்ளிகேஷன் வாங்கி எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் எழுதிட்டு போவீங்க, இங்கே தப்பு இருக்குது, இங்கே தப்பு இருக்குது, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் சரியாக சொல்ல மீண்டும் போய் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி 5-6 முறை நம்ம கடந்து போய் அப்ளிகேஷன் எழுதி நமக்கு போர் அடிச்சு ரொம்ப கஷ்டமாக வரும். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் உட்கார்ந்துருப்பார், எழுத்தர் ஒருவர் உட்கார்ந்துருப்பார். அவர் கேட்பார், உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்பார். இந்த மாதிரி அப்ளிகேஷன் 8 தடவை நான் வந்து அப்ளிகேஷன் எழுதி போய் இந்த அப்ளிகேஷன்ல அங்க மிஸ்டேக் எங்க மிஸ்டேக்னு சொல்லி எனக்கு வர வேண்டிய எல்லா விதமான உதவி தொகைகள் யாவற்றையும் நிறுத்த ஆரம்பிச்சுட்டான். அப்ளிகேஷன் எழுத வேண்டும் என்று சொன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்றாரு. இதை முதல்ல நீங்க என்கிட்ட சொல்லிக்கலாம் தானே, அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில்அப் பண்ண வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஃபில்அப் பண்ணி தருகிறேன், எனக்குரிய சின்ன ஒரே ஒரு தொகை மட்டும் நீங்க கொடுங்க. அந்த அதிகாரிகள் என்ன காரியத்தை கேட்கிறார்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாய் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ண எனக்கு தெரியும்.
ஏன்னா நான் நிறைய பேருக்கு நான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதனால அவர்கள் என்னென்ன விதமான டாக்குமெண்ட்டை கேட்க போறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி, இந்தந்த டாக்குமெண்டோடு கூட நீங்கள் கடந்து போக வேண்டும், இந்தந்த காலத்தில் என்னென்ன விதமான விஷயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்ளிகேஷன் அவரே ஃபில்அப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை கொண்டு போய் உங்களுடைய கரங்களை கொடுக்கின்றார். இப்போ நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க, அந்த அப்ளிகேஷனை மறுபேதும் சொல்லாமல் வாங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறார். உதவி செய்யும் ஆவியானவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். இவரை நான் பயன்படுத்தாமல் நானாக 10 தடவை அப்ளிகேஷன் எழுதி கிழிச்சு போட்டுக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறேனே தவிர அதனுடைய முழுமை என்னால பெற முடியல. இப்ப ஆண்டவராக தேவன் சொல்கிறார், அங்கதான் உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் தானே, அவரை நீ ஏன் பயன்படுத்தாமல் கடந்து போக ஆரம்பிக்கிறாய்? எந்த இடத்தில் எந்த காரியத்தை நீ மெய்யாகவே ஃபில்அப் பண்ண வேண்டும், அது அவர் மெய்யாகவே அறிந்த ஒன்று. அநேகம் விதமான மக்களுக்கு ஜெபத்திலே உதவி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர். எனக்கு பிரியமான ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்த மாதிரியான ஜெபத்தை எந்த மாதிரியான நேரத்தில் செயல்படுத்த வேண்டியது அவசியம். சில ஜெபங்களுக்கு நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஜெபிக்க வேண்டியது அவசியம். சில ஜெபங்கள்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி நீங்களும் நானும் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். சில ஜெபங்களை நீங்களும் நானும் கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். சில ஜெபங்களை நீங்களும் நானும் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டியது அவசியம். இப்படி ஜெபங்கள்ல பலவிதமான காரியங்கள் காணப்படக்கூடிய இந்த விஷயத்துல நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்பதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஜெபத்திற்கு உதவி செய்ய நான் வல்லமை உள்ளவராய் அந்த பெட்டிஷனை எப்படியெல்லாம் இயேசுவுக்கு பிரியமாக மாற்றியமைக்க முடியும் என்பதை பற்றி வழிமுறைகள் யாவற்றையும் சொல்லி உங்களுக்காகவே நானே ஜெபித்து அதனுடைய மகிமையை வாங்கி தரக்கூடியவர் நான் கூட இருக்கிறேன். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நீயே உன்னுடைய ஆவியில அந்த பெட்டிஷனை ஃபில்அப் பண்ணக்கூடிய அளவுக்கு நீ எல்லா விதமான எலிஜிபிளான ஒரு மனுஷனாக இருக்கணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னா உன் பலவீனத்தில் உதவி செய்யக்கூடிய ஆவியானவராக தேவனையாகிலும் பயன்படுத்தியிருக்க வேண்டும். இந்த 2 காரியத்தையும் பயன்படுத்தாமல் போகிறது ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மகா பெரிய பலவீனம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுங்க. அதனாலதான் நிறைய விண்ணப்பங்களை பண்றோம், அதனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில பெற முடியல. நிறைய கர்த்தருடைய சமூகத்திலே போராடுகிறோம், அதனுடைய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியாமல் போகிறதுக்கு காரணம் ஆவியிலே ஜெபிக்காமல் போனது தவறு. 2, ஆவியிலே நீங்களும் நானும் இயங்கக்கூடிய அளவிற்கான கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள ஆவியானவராக தேவனையும் பயன்படுத்தாமல் போனது. 2 பலவீனம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஜபத்தின் வல்லமைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவைகள் எல்லாம் சீர்கேடுகள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை எதற்காக ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களில வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் அப்படின்னா, இவரை நீங்கள் பயன்படுத்தினால் எளிதாக உங்களுக்கு உண்டான காரியங்கள் யாவற்றையும் ஆண்டவராகிய தேவனுடைய ஆதரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். என்னென்ன காரியம் உண்டோ அதெல்லாம் அவரே உங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரியான விஷயத்திற்கு நீ கடந்து போக வேண்டும் என்றால் இந்த மாதிரி அன்றாடக்கூடிய ஜெபத்தோடு நீ மெய்யாகவே பிரவேசிக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி ஜெபத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் இதற்கு ஆண்டவராக தேவன் நோக்கி முழங்காலிலே நின்று யுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். இந்த மாதிரி நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி ஊக்கமான விதத்திலே இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்பதான் இந்த பெட்டிஷனை ஆண்டவராக தேவன் அங்கீகரிக்க ஆரம்பிப்பார். இவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அப்ப இவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறது பலம், இவரை நீங்கள் பயன்படுத்தாமல் போகிறது பலவீனம். அப்ப ஏன் என்னுடைய ஜப வாழ்க்கையில தோல்வியின் கூடாக கடந்து போகிறேன்? ஏன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய ஜபத்தை செஞ்சாலும் அதனுடைய முழு மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு என்னதான் காரணம் என்று சொன்னால், ஒன்று என் ஆவியில் நான் ஜெபிக்கணும், முடியாத பட்சத்தில் இந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவனை பயன்படுத்த வேண்டும். என்னுடைய ஆவியிலே ஜெபிக்கக்கூடிய அந்த ஜபத்தை கூட இயேசுவுக்கு பிரியமாக நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவியானுடைய உதவி எனக்கு வேணும். இவரை நீங்கள் பயன்படுத்த 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 நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு ஜபத்திற்கும் உரிய பதில், ஜபத்துக்குரிய பதில் மட்டுமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே போய் உட்காரக்கூடிய அந்த காரியத்திற்குரிய மகிமையும், கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காரக்கூடிய அந்த காரியத்துக்குரிய மகிமை மட்டுமல்ல, அங்க போய் விட்ட ஒரு சின்ன ஒரு பெருமூச்சுக்கு கூட பலன் வராமல் போகாது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நீங்க அங்க போய் லேசா ஒரு துளி கண்ணீர் விட்டாலும் போதும், லேசா ஒரு சின்ன ஏக்கம் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா கூட போதும், சின்ன ஒரு பெருமூச்சு விட ஆரம்பிச்சா கூட போதும், அதனுடைய பலனை கூட நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் வெளியே எதிர்ச்சே வர மாட்டோம். ஆவியானவருடைய உதவியும் ஒத்தாசையும் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் அவர் உருமாற பண்ணி அவைகளை உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையான காரியங்களை தரக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கையை திரும்ப தருகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பலவீனமான காரியங்களை நாம் மெய்யாகவே உணர்ந்து பலவீனங்களிலே பலத்தை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருடைய கரங்களிலே நம்முடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்தில் சீர்கேடுகளிலே நின்று நீங்களும் நானும் விலக்கப்பட்டு சீரான
மகிமையான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். 4 விதமான நிலைகளை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். 1, தேவனாகிய கர்த்தரை தவறான மதிப்பீடு செய்யக்கூடிய நிலைகளின் ஊடாக. 2, கர்த்தரை கிரியை செய்ய விடாத அவிசுவாசத்தின் மூலமாக. 3, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே மாம்சீக பிரகாரமான அணுகுமுறை நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும் தேவனுடைய மகிமையின் முழுமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. 4, ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே 2 பலவீனத்தை பற்றி பார்த்தோம். 1, நம்மால் ஜெபிக்க முடியாத பலவீனம், உதவி செய்யக்கூடிய ஆவியானவரை பயன்படுத்தாத ஒரு பலவீனம். இந்த 2 நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே இந்த கடைசி கால ஓட்டத்தில் சரியான ஓட்டம் ஓடி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவாக உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படும் பலவீனங்கள் என்ன? இந்த பலவீனங்கள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய தன்மைகளை மெய்யாகவே கெட்டுப்போக பண்ணக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமையை இழக்கச் செய்யக்கூடிய அளவிற்காக, கர்த்தருடைய வல்லமைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக, அதனுடைய முழுமையை பெற முடியாத அளவிற்கான சூழ்நிலைகளை இவைகள் உருவாக்கி கொண்டு வருகிறதாக கர்த்தருடைய வேத எழுத்துக்களின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமே. கேட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்தில் பலவீனம் உள்ளவனாய் காணப்படுகின்றேன்? ஆண்டவருடைய காரியத்தில் நான் பலமுள்ளவனாய் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறதான் கர்த்தருடைய சித்தம். சபையில நான் வரக்கூடிய நேரத்தில் பலப்படுத்தும்படிக்காகவே வருகின்றேன், பலத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காகவே வருகின்றேன், பலத்தை பெருக்கும்படிக்காகவே வருகிறேன். ஆனா சபை விட்டு வெளியே எழுந்து போகக்கூடிய நேரத்தில் பலத்தை பெறாத ஒரு மனுஷனை போல பலவீனமாய் நான் போகிறது உண்டானால் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன மேன்மை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படும் எல்லா பலவீனங்களிலே நின்று என்னை விடுவிக்கும்படிக்காக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி நாம் உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தரில் பேசி சொன்ன ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலவீனம் என்கிறதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாய் இனியும் கூட கர்த்தருடைய மகிமையை பெற முடியாதவர்களை கடந்து போய்விடக்கூடாது. எங்கள் பலவீனங்களிலே உதவி செய்யும் ஆண்டவராக தேவனுடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா விதமான ஓட்டத்தை கர்த்தராக தேவனுக்குள் சரியான விதத்தில் ஓடி முடித்து உமக்கு சித்தமான காரியங்களிலே நிறைவாக்கி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்கள் வேறு யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஈடேற்றத்திற்காக சொல்லப்பட்டது என்பதை கற்றுக்கொண்டு இவைகளின்படி நாங்கள் வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடைய ஏற்ற கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Alleluia, 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 கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.